அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தற்பெருமையும் ஆணவமும். சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் ஆணவமே. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். அப்போது ஒரு மனிதர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும், தமது காலணி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார். இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் அழகானவன், அழகையே அவன் விரும்புகிறான். தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம் 147. பெருமையடிக்க தகுதியானவன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்ணியம் இறைவனுடைய கீழாடையாகும், பெருமை அவனுடைய மேலாடையாகும். ஆகவே யார் என்னோடு போட்டியிடுகின்றானோ அவனை நான் வதைத்து விடுவேன். அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5114. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் வானங்களை சுருட்டுவான். பிறகு அவற்றை தனது வலக்கரத்தில் எடுத்துக்கொள்வான். பிறகு நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவன் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். பிறகு பூமிகளை தனது இடக்கரத்தில் சுருட்டி கொள்வான். பிறகு நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்களும் எங்கே என்று கேட்பான். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5376. பெருமையடிக்கும் ஏழை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அறிவிப்பவர் முஆவியா. அவர்களது அறிவிப்பில் அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்றும் இடம்பெற்றுள்ளது. அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. அந்த 3 நபரில் ஒருவர் விபச்சாரம் புரிகின்ற முதியவர், 2 பொய் சொல்கின்ற அரசன், 3 பெருமையடிக்கும் ஏழை ஆகியோர்தாம் மூவர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 172. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.